ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டு இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது பார்க்கலன்னா அது பார்த்துட்டு வாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த கான்செப்ட் தெளிவாக புரியும். ஏன்னா அதில் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது ரிலேட்டடாக சம்மு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போது சம்மோட கொஸ்டின் உங்களுக்கு ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகும். அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரிலேட்டடாக தான் நம்ம சம்மு பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் கொடுத்துருக்கிறதுல கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெண்டு கேஸ் கொடுத்துருக்கான். சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து ரெண்டு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது. அதுக்கப்புறம் ஸ்பெக்குலேஷன் இன்கம், பிஸ்னஸ் இன்கம் ஆக்டிவிட்டி ஓன் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்ஸ், அதில் ரெண்டு இருக்குது. அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ்ஸு, கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாட்ரிலேருந்து இன்கம் வந்திருக்கு, ஹார்ஸ் ரேஸ்லேருந்து இன்கம் வந்திருக்கு, கார்ட் கேமு, இன்ட்ரெஸ்ட் அண்ட் செக்யூரிட்டி, இது ரெண்டுமே ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் எல்லாமே எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகுதுன்னா இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஹெட்டுக்குள்ளே நடக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம பார்த்த கான்செப்ட் எல்லாமே இங்கே அப்ளிகபிள் ஆகும். இப்போ கொஸ்டின் பார்த்தாச்சு, நம்ம ஆன்சருக்குள்ளே போகலாம். இன்டர் சோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். கேஸ் 1, கேஸ் 2. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ரெண்டு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை இன்டர் சோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கான்செப்ட் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இன்டர் சோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நோ லிமிட். ஒரு இதில் இன்கம் வந்திருக்கு, ஒரு இதில் லாஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த லிமிட்டும் இல்லை. இதுதான் கான்செப்ட். இது இப்போ அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், ஏல 30,000 ரூபா வந்திருக்கு, பியில் 10,000 ரூபா வந்திருக்கு. நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 20,000 ரூபா தான் நெட் இன்கம். அதே மாதிரி கேஸ் 2ல் ஏல 40,000 ரூபா வந்திருக்கு, பியில் 25,000 ரூபா வந்திருக்கு. இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 15,000 ரூபா தான் நெட் இன்கம். அந்த கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஓவர். பிஜிபிபியை பொறுத்த வரைக்கும் கான்செப்டில் மொத்தம் 3 வகையாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ், ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ், அதர் பிஸ்னஸ். ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸில் ஏதாவது லாஸ் வந்துருச்சுன்னா ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸில் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸில் ஏதாச்சும் லாஸ் வந்துருச்சுன்னா ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸில் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் அதர் பிஸ்னஸில் ஏதாச்சும் லாஸ் வந்துச்சுன்னா அது இந்த ரெண்டு கேட்டகரிலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த கான்செப்ட் ஓகே. அது ரிலேட்டடாக கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டினில் ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் இன்கம்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிஸ்னஸ் இன்கம்னு சொல்கிறது அதர் பிஸ்னஸை குறிக்கும். இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ்னு கொடுத்துருக்காங்க. இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் வந்து எக்ஸம்டட் இன்கம்மு செக்ஷன் 10ன்னு சொல்லி பார்த்தோம். எக்ஸம்டட் இன்கம் அது நாம் ப்ராஃபிட்லேயும் சேர்க்க மாட்டோம், லாஸ்லேயும் சேர்க்க மாட்டோம். ஸோ அதனால் அந்த ஏற்கனவே இருக்க நோட்ஸில் சொல்லியிருக்கோம், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். எக்ஸம்டட் இன்கம் அண்டர் த செக்ஷன் 10. எக்ஸம்டட் இன்கம் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது இன்கம் நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் லாஸும் நம்ம செட் ஆஃப் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு லாஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ரெண்டுமே கால்குலேஷன் பண்ணாதனால அங்கே டேஷ் போட்டோம். ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் 80,000 ரூபா வந்திருக்கு, பிஸ்னஸ் இன்கம் 30,000 ரூபா லாஸ். ஸோ இந்த அதர் பிஸ்னஸ் லாஸை நாம் இங்கே செட் ஆஃப் பண்ணிக்கலாம். அது தப்பு இல்லை. ஏன்னா லா சொல்லியிருக்கு, கான்செப்ட் படி அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு 50,000 ரூபா வருது. இப்போ கேஸ் 2 பாருங்கள். ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் 70,000 ரூபா சொல்லியிருக்கான், பிஸ்னஸ் இன்கம் 50,000 ரூபா சொல்லியிருக்கான். இந்த லாஸை நாம் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பெக்குலேஷன் இன்கமில் நம்மளுக்கு ஏதாவது நெகட்டிவ் இன்கம் வந்துருச்சுன்னா அது கேரி ஃபார்வேர்டு தான் ஆகும் தவிர அதே இயரில் நம்ம செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இதோட டோட்டல் இன்கம் 50,000 ரூபா. இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம கேபிட்டல் கெயினுக்கு போகலாம். கேபிட்டல் கெயின் கான்செப்ட்டு மொத்தம் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 2 கொடுத்துருக்காங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 2 கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே இருக்க கான்செப்ட் என்ன சொல்ல வர்றாங்க, கேபிட்டல் கெயினில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் ஏதாச்சும் லாஸ் வந்துருச்சுன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் ஏதாச்சும் லாஸ் வந்துருச்சுன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், இல்லாட்டி கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. கான்செப்ட் இதுதான். இப்போது சம்மில் என்ன சொல்கிறாங்க, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஃபஸ்ட்டு 30,000 ரூபா வந்திருக்கு ப்ராஃபிட்டு, செகண்ட் பிஸ்னஸில் 10,000 ரூபா வந்திருக்கு. ஸோ இங்கேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 20,000 ரூபா நெட்டாக வந்திருக்கு. இப்போது
லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் எனக்கு 30,000 லாஸில் வந்திருக்கு, 10,000 ப்ராஃபிட்டு. நாம் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டா 20,000 இன்னும் எனக்கு லாஸில் தான் இருக்குது. இந்த லாஸை நான் இங்கே கொண்டு போய் செட் ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா ரூல்ஸ் என்ன சொல்லுது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட லாஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட தான் செட் ஆஃப் பண்ண முடியும், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் செட் ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ இது கேரி ஃபார்வர்ட் ஆகும். இங்கே இருக்க இன்கம் நெட்டாக இங்கே வரும் 20,000. இப்போது ரெண்டாவது கேஸ் பார்ப்போம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 2 பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க, ஏபி. ஃபஸ்ட்டு ஏல 20,000 லாஸில் வந்திருக்கு, 5,000 ப்ராஃபிட்டில் வந்திருக்கு. இங்கே செட் ஆஃப் பண்ணால் எனக்கு 15,000 வருது. அதே மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் எனக்கு ஏல 45,000 ப்ராஃபிட்டு, பியில் 2,000 லாஸ். எனக்கு நெட் பண்ணால் 43,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஷார்ட் டேர்ம் இன்னும் லாஸில் தான் காமிக்குது. நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னால இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு நெட் எவ்வளோ வருதுன்னா 28,000 வருது. நம்ம அந்த கான்செப்ட் தெளிவாக படிச்சிருந்தா இப்போ பார்க்குற சம்ம குழப்பம் இல்லாமல் நீட்டாக நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் கான்செப்டில் என்ன சொல்லியிருக்காங்க, கேஷுவல் இன்கம், ஓன் அண்ட் மெயின்டைனிங், ரேஸ் ஹார்ஸ், அதர் இன்கம். கேஷுவல் இன்கமில் வந்துச்சுன்னா நம்ம செட் ஆஃப் பண்ண முடியாது, கேரி ஃபார்வர்டும் பண்ண முடியாது. எவ்வளோ இன்கம் கெயின் பண்ணுறோமோ அப்படியே டேக்ஸ் கட்டணும்னு சொல்லியிருந்தோம். ஓன் அண்ட் மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ் வந்து எவ்வளோ லாஸ் வந்தாலும் அது அதே பிஸ்னஸில் தான் செட் ஆஃப் பண்ண முடியும், இல்லாட்டி கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். இது வந்து எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம்லையும் நம்ம செட் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆனால் கேஷுவல் இன்கம் தவிர. கேஷுவல் இன்கமில் செட் ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னென்ன ஃபஸ்ட்டு கேஷுவல் இன்கம்னு பிரிச்சுருவோம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்கம் ஃப்ரம் லாட்ரி, இன்கம் ஃப்ரம் லாட்ரி 40,000, இன்கம் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ் 10,000, கார்டு கேம் லாஸில் கொடுத்துருக்காங்க. லாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5,000 கொடுத்துருக்காங்க. லாஸ் வந்தால் நம்ம கேஷுவல் இன்கமில் லாஸ் வந்தால் நம்ம செட் ஆஃப் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் அந்த லாஸை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இந்த 50,000 எங்கேயும் செட் ஆஃப் பண்ணாமல் டேரெக்டாக டேக்ஸ் கட்டுற பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்து இது கேஸ் ஸ்டடி பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்கம் ஃப்ரம் லாட்ரி எதுவுமே கொடுக்கல, இன்கம் ஃப்ரம் ரேஸ் ஹார்ஸ் 25,000, இன்கம் ஃப்ரம் கார்டு கேம் 3,000 லாஸில் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ நெட்டாக எனக்கு 25,000 வருது. 25,000 டேக்ஸ் கட்டுறதுக்கு நான் கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் ஓன் அண்ட் மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ், ஓன் அண்ட் மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ் 2 பிஸ்னஸ் இருக்குது. ஒரு பிஸ்னஸில் கேஸ் 1ல் ஒரு பிஸ்னஸில் 50,000 எனக்கு லாஸ் வந்துருச்சு, 20,000 ப்ராஃபிட் வந்துருச்சு பியில். அப்போ இதோட செட் ஆஃப் பண்ணால் எனக்கு 30,000 இன்னும் லாஸில் தான் காமிக்குது. நான் இங்கே எதுலேயுமே செட் ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா ஓன் அண்ட் மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ் ஒன்று அந்த பிஸ்னஸில் தான் செட் ஆஃப் பண்ண முடியும், இல்லாட்டி கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ இது கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது. அதே மாதிரி ஓன் அண்ட் மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ் கேஸ் 2ல் 10,000, பி வந்து 6,000. இந்த லாஸை நம்ம இங்கேயே செட் ஆஃப் பண்ணால் எனக்கு 4,000 ப்ராஃபிட் காமிக்குது. ஸோ அதை டேக்ஸ் கட்டுற பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிடுவேன். அப்புறம் அதர் இன்கம் கொஸ்டினில் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அது 20,000 அப்படியே டேக்ஸ் கட்டுறதை கொண்டு போயிடலாம். வேறு எந்த அதர் இன்கமும் இல்லை. ஸோ அதனால் டேரெக்டாக 20,000, இங்கே 10,000 டேக்ஸ் கட்டுறது கொண்டு போயிடலாம். இப்போ இது எல்லாமே டோட்டல் பண்ணால் எனக்கு கிராஸ் டோட்டல் இன்கம் 1,60,60,000 வருது. அதே மாதிரி இது எல்லாமே எனக்கு டோட்டல் பண்ணால் என்னோடய கிராஸ் டோட்டல் இன்கம் 1,32,000 வருது. இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். எதுக்காண்டி இந்த கொஸ்டின் சொல்கிறேன்னா, நம்ம கான்செப்ட் என்ன தான் புரிஞ்சிருந்தாலும் ஒரு தடவை இந்த மாதிரி கொஸ்டினோட அந்த கான்செப்டை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். அதனால தான் இந்த கொஸ்டின் எடுத்து சொன்னேன். மேபி புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த கொஸ்டினில் எந்தெந்த அமௌண்ட் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா, ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் 70,000 இது கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். எவ்வளோ வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணலான்னா, கேரி ஃபார்வர்ட் கான்செப்டில் 4 வருஷம் வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 வருஷம் வரைக்கும் இது கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். அதே மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் எனக்கு இந்த 20,000 லாஸில் இருக்குது. அது எத்தனை வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம்னா 8 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேறு என்ன இருக்குது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் எனக்கு ஓன் அண்ட் மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ் இது லாஸில் வந்திருக்கு. அப்போ இது கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா? பண்ணலாம். எவ்வளோ வருஷம் வரைக்கும்? 4 வருஷம் வரைக்கும் கான்செப்ட் சொல்லியிருக்கோம். ஸோ கான்செப்ட் எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த கொஸ்டின் பார்த்ததுனா இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்.
இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் வர லாஸை மட்டும்தான் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லா ஹெட்டில் இருக்க நெட் இன்கமையும் கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு எது டிடெக்ட் பண்ணுறதுக்கு எது ப்ரியாரிட்டி கொடுக்குறோன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸை தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அது ரிலேட்டடாக ஒரு சம்ம பார்க்க போகிறோம். சம்மோட கொஸ்டின் உங்களுக்கு விசிபிள் ஆகிருக்கும், அது பார்த்துக்கோங்க. கொஸ்டின் என்னென்னு ரீட் பண்ணலாம். இப்போது கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எனக்கு 1,30,000 லாஸில் இருக்குது, சேலரி 80,000 ப்ராஃபிட்டில் இருக்குது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் 90,000 லாஸில் இருக்குது, இன்கம் ஃப்ரம் லாட்ரிஸ் 3,50,000. இப்போது இங்கே இருக்கிற கான்செப்ட்டு கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆன்சர் பார்ப்போம். சேலரியில் எனக்கு 80,000 வந்துருச்சு, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1,30,000 சொல்லியாச்சு, லாட்ரி கேஷுவல் இன்கம்னால டேரெக்டாக டேக்ஸ் கட்டுறதை கொண்டு போயாச்சு 3,50,000. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் எனக்கு லாஸ் வந்திருக்கு, அந்த லாஸை நான் சேலரியோட செட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன் சேலரியோட செட் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், கான்செப்ட் ஏற்கனவே சொல்கிறது தான், இதை நாம் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் வர லாஸை தான் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை செட் ஆஃப் பண்ணணும். தப்பி தவறி ஃபஸ்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸை நாம் பண்ணோன்னா கொஸ்டின் ஆன்சர் கரெக்டாக இருந்தாலும் மெத்தட் தப்புன்னு சொல்லிட்டு அடிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நோட்டில் நம்ம கொடுத்துக்கலாம், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம அந்த லாஸ் செட் ஆஃப் ஆகலை, ஸோ அதனால் அது நெக்ஸ்ட்டு 4 இயருக்கு நாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நோட்ஸ் கொடுத்துக்கலாம். இதுதான் கரெக்டான மெத்தடு. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தா கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். இப்போ இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஸ்டின் ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகிருக்கும். கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேலரி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதில் 2 சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொடுத்துருக்காங்க, ஸ்பெகுலேட்டிவ் இன்கம், பிஸ்னஸ் இன்கம், இன்கம் ஆக்டிவிட்டி ஆஃப் ஓன் அண்ட் மெயின்டைனிங் ரேசார்ஸ், அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ். இங்கே அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ்ன்னு ஏன் கொடுக்குறாங்கன்னா நம்மளை குழப்புறதுக்காண்டி. டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், பிஸ்னஸ் ஓகே இதுவும் பிஸ்னஸில் தான் சேரும், மேபி அதர் பிஸ்னஸில் சேர்ந்துருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிடுவோம். அந்த மாதிரி பண்ணால் தப்பாயிடும். அக்ரிகல்ச்சர்னு வந்தாலே அது எக்ஸம்டட் இன்கம் தான். அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், இன்கம் ஃப்ரம் லாட்ரி, ஹார்ஸ் ரேஸ், அது ரெண்டும் கேஷுவல் இன்கமில் வந்துடும். டிவிடெண்ட் இன்கம், இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். இப்போது ஆன்சர் பார்ப்போம். சேலரி 2,60,000 போட்டாச்சு, அதில் எதுவும் இன்டர் ஹெட் இல்லை, ஒரு பார்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை அப்படியே போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 2 சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட்டு 60,000 வந்திருக்கு, லாஸு 2,80,000 வந்திருக்கு. இப்போ இங்கேயே நம்ம செட் ஆஃப் பண்ணால் எனக்கு 2,20,000 காமிக்கும். இந்த 2,20,000 நான் இன்டர் ஹெட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொண்டு போகணுன்னு சொல்கிறதுக்கு இந்த கான்செப்டை நம்ம படிச்சிருந்துருக்கோம். இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 லட்சம் மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். எவ்வளோ லாஸ் வந்திருந்தாலும் நம்ம 2 லட்சம் வரைக்கும் தான் செட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ நான் செட் ஆஃப் பண்ணுறதுக்கு 2 லட்சம் இங்கே கொண்டு போயிடுறேன், மிச்சம் இருக்க 20,000 நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். நோட்ஸில் எழுதி வச்சிட வேண்டியதான், இந்த 20,000 நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லி எழுதி வச்சிடலாம். இப்போயே செட் ஆஃப் பண்ணிடக்கூடாது, நம்ம எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் தான் செட் ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் பிஜிபிபி இன்கம் கொடுத்துருக்காங்க, ஸ்பெக்குலேட்டிவில் 20,000 ப்ராஃபிட் வந்திருக்கு, அதர் பிஸ்னஸில் 1,30,000 லாஸ் வந்திருக்கு, அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்டட் இன்கம் அதனால் நம்ம பார்க்க தேவையில்ல. இப்போ இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 1,10,000 லாஸில் வந்திருக்கு. கேபிட்டல் இன்கம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டு, லாங் டேர்ம் மைனஸு இங்கே நாம் செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேரெக்டாக டேக்ஸ் கட்டுறது கொண்டு போயிடுவோம், இது கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ், கேஷுவல் இன்கம், கேஷுவல் இன்கம் 2 இன்கம் கொடுத்துருக்காங்க, அந்த இன்கம் இங்கே போட்டு டேரெக்டாக டேக்ஸ் கட்டுற பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிடலாம். ஏன்னா இது நம்ம எங்கேயுமே இன்ட்ரா ஹெட்டும் பண்ண போகிறதில்ல, இன்டர் ஹெட்டும் பண்ண போகிறதில்ல, டேரெக்டாக டேக்ஸ் கட்டுறது கொண்டு போயிடலாம். ஓன் அண்ட் மெயின்டைனிங் ஹார்ஸ் ரேஸ் 1,50,000 லாஸில் கொடுத்துருக்காங்க, நாம் இங்கே எதுவுமே செட் ஆஃப் பண்ண முடியாது, இது அதே சோர்ஸ் ஆஃப் இன்கமில் தான் செட் ஆஃப் ஆகும். ஸோ அதனால் இதுவும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதர் இன்கம் டிவிடெண்ட் இன்கம் கொடுத்துருந்தாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி 20,000, டிவிடெண்ட் 90,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி 20,000. டோட்டலாக பண்ணால் 70,000 எனக்கு லாஸில் வருது, 70,000 நான் லாஸ் போட்டேன். இப்போ என்னோட கிராஸ் டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் எனக்கு 70,000 லாஸ் வந்திருக்கு. ஸோ நான் அது செட் ஆஃப் பண்ணுறது ஃபஸ்ட்டு சேலரியில் செட் ஆஃப் பண்ணுறேன். 2,60,000 செட் ஆஃப் பண்ணால் எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னா, சேலரி அமௌண்ட்டு 1,90,000.
இந்த 1,90,000 எனக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 லட்ச ரூபா லாஸில் இருக்குது. ஸோ அதில் இருந்து 1,90,000 நான் இங்கே சேலரியோட செட் ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு சேலரியோட வேல்யூ நில்னு வந்துடும். அப்போ எனக்கு இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 10,000 ரூபா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் இன்னும் காமிச்சிட்டே இருக்கும். அதர் இன்கம் என்னென்னா கேபிட்டல் கெயின் அந்த இன்கமில் 30,000 ரூபா எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. இந்த பேலன்ஸ் இருக்க 10,000 ரூபா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா 20,000 ரூபா எனக்கு இன்னும் ப்ராஃபிட்டில் காமிக்கும். இந்த 20,000 ரூபா பிஜிபிபி ஆல்ரெடி 1,10,000 ரூபா லாஸில் காமிக்குது. அதில் 20,000 ரூபா மட்டும் இங்கே நான் செட் ஆஃப் பண்ணிட்டேன்னா 90,000 ரூபா இன்னும் லாஸில் காமிக்கும். ஸோ இந்த 90,000 ரூபா நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். இப்படி தான் செட் ஆஃப் பண்ணணும். இந்த சம்மு ஈஸியான சம்மு தான். இந்த கால்குலேஷனும் ஈஸி தான். என்ன உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னா இன்னொரு தடவை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். அந்த கான்செப்ட் ஆல்ரெடி சொன்ன கான்செப்டை தெளிவாக படிச்சுக்கோங்க. இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தெளிவாக கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த சம்மு எல்லாம் டீட்டெயிலாக புரியும். இது ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சம்மு ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகிருக்கும். அந்த சம்மை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ஈஸியாக தான் இருக்கும். ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் வீடியோவும் இந்த சம் வீடியோவும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்தால் இப்போ காட்டுற கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக 100% நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அதோட ஆன்சரும் நான் ஸ்க்ரீனில் விசிபிள் பண்ணுறேன். பட் ஆனால் அந்த ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த ஆன்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த கொஸ்டினில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.